ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 4ல் எக்ஸசைஸ் 4.1 அதில் உள்ள 14th சம் அதான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் 6 ஃபேக்டோரியல். இப்போ நமக்கு n ஃபேக்டோரியல் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு தெரியும். That is n factorial, that is equal to n into n minus 1 into dot 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 2 into 1. Like that 6 factorial அப்படின்னா product of first 6 numbers. So இதை எப்படி எழுதலாம்னா 6 into 5 into 4 into 3 into 2 into 1. That is equal to 6 5s are 30, 4 3s are 12, 12 2s are 24, 24 into 1 is 24. இப்போ 6 ஃபேக்டோரியல் தட் இஸ் ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னாக்கா 30 into 24. அப்போ என்ன வரும்? 4 எடுத்து மல்டிப்ளை பண்ணால் 4 into 0 0, 4 3s are 12. இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 0s are 0, 2 3s are 6. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 0 2 plus 0 2, 1 plus 6 7. அப்போ 720. ஸோ இதுதான் 6 ஃபேக்டோரியல், அதோட வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். 3 ஃபேக்டோரியல் மைனஸ் 2 ஃபேக்டோரியல், இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ பாருங்க 3 ஃபேக்டோரியல், அதை நான் 3 into 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு மட்டும் எழுதுறேன். இங்க ரிமைனிங் என்ன இருக்கு? மைனஸ் 2 ஃபேக்டோரியல். இப்ப இது ரெண்டு டேர்ம்லையும் என்ன காமனா இருக்கு? 2 ஃபேக்டோரியல், இங்கேயும் 2 ஃபேக்டோரியல். ஸோ 2 ஃபேக்டோரியல் அதை காமனா அவுட் பண்றேன். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? 3. இங்க என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ். இதை காமனா அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 1. தட் இஸ் ஈக்குவல் டு 2 ஃபேக்டோரியல் அப்படின்னா இதை எப்படி எழுதலாம்? 2 into 1. 3 minus 1. What is the value? 2. இப்போ இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 1s are 2, 2 2s are 4. So 3 factorial minus 2 factorial அப்படின்னா அதோட வேல்யூ 4 அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதே போல தேர்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சாரி, இது தேர்டு சப்டிவிஷன், இது செகண்ட் சப்டிவிஷன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 ஃபேக்டோரியல் பிளஸ் 5 ஃபேக்டோரியல் தட் இஸ் ஈக்குவல் டு, இதையும் அதே போலதான் 4 ஃபேக்டோரியல் பிளஸ் இந்த 5 ஃபேக்டோரியலை நான் வசதிக்காக 5 into 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு பிரிக்கிறேன். இப்போ இது ரெண்டுலையும் என்ன காமனா இருக்கு? 4 ஃபேக்டோரியல். இங்க என்ன காமனா இருக்கு? 4 ஃபேக்டோரியல். ஸோ 4 ஃபேக்டோரியல் அதை காமனா அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க ரிமைனிங் என்ன இருக்கும்? 1. இங்க என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ். இதை 4 ஃபேக்டோரியல் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 5. இப்போ இந்த 4 ஃபேக்டோரியல் அதை எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணலாம்?
4 into 3 into 2 into 1. இங்க ரிமைனிங் என்ன இருக்கு? 1 plus 5. What is the value? 6. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4 3s are 12. 12 2s are 24. 24 into 1 is 24. இங்க ரிமைனிங் என்ன இருக்கு? 6. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 24 into 6 எவ்வளவு? 6 4 24 மிச்சம் 2. 2 6 are 12. 12 plus இது வந்து 14. So 144. இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சார் அந்த 4 ஃபேக்டோரியல் plus 5 ஃபேக்டோரியலை இப்படி பிரிச்சு தான் போடணுமா? டைரக்டா ஃபேக்டோரியல் அப்படின்னு போட்டு எழுதலாமா? தாராளமா எழுதலாம். இப்ப இங்க பாருங்க 4 ஃபேக்டோரியல்னா 4 into 3 into 2 into 1. என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ் 5 ஃபேக்டோரியல்னா 5 into 4 into 3 into 2 into 1. இப்போ இங்க பாருங்க 4 3s are 12. 12 2s are 24. 24 into 1 is 24. இந்த பிளஸ் சிம்பிள் அப்படியே எடுத்துக்கணும். 5 4s are 20. 20 into 3, 3 2s are 6. 60. 60 into 2 is 120. 120 into 1 is 120. அப்ப இதை ஆட் பண்ணி அப்படின்னா என்ன வரும்? 144. ஸோ அதே ஆன்சர் தானே கிடைக்குது. ஸோ உங்களுக்கு இது ஈஸியா இருந்தா இது போல எழுதிங்க, இது ஈஸியா இருந்தா இது போல அதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து 4th சப்டிவிஷன். அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 ஃபேக்டோரியல் into 4 ஃபேக்டோரியல். ஸோ அதோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இங்க பாருங்க, நான் 3 ஃபேக்டோரியல் into இந்த 4 ஃபேக்டோரியல் அதை வந்து 4 into 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிக்கிறேன் வசதிக்காக. இப்ப இங்க ஒரு 3 ஃபேக்டோரியல் இருக்கு, இங்க ஒரு 3 ஃபேக்டோரியல் இருக்கு. ஸோ a into a அப்படின்னு இருந்தா இது எப்படி எழுதுவோம்? எஸ், a ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். அதே போல 3 ஃபேக்டோரியல் into 3 ஃபேக்டோரியல் அதை எப்படி எழுதலாம்? 3 ஃபேக்டோரியல் the whole ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாமா? இப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? into 4. இப்ப இதை எக்ஸ்பாண்ட் பண்ணீங்க அப்படின்னா 3 into 2 into 1 அப்படி எழுதலாமா? the whole square into 4. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 2s are 6. 6 into 1 is 6. இங்க ஸ்கொயர் இருக்கு, அது அப்படியே எழுதிக்கிறோம். into 4. இதை ஸ்கொயர் பண்ணா 6 6 are 36 into 4. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்கா 6 4 24 2 12 13 144. இது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னாக்கா இதை டைரக்டாவும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ 3 ஃபேக்டோரியல் அதோட வேல்யூ என்ன? 3 into 2 into 1. 4 ஃபேக்டோரியல்னா அதோட வேல்யூ என்ன? 4 into 3 into 2 into 1. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுவோமா? 3 2s are 6. 6 into 1 is 6. 6 4s are 24. 24 into 3 2s are 6. 6 into 1 is 6. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 6 4s are 24. remaining 2. 2 6 are 12. 12 plus 2 வந்து 14. 144 அதே தான் வருது. ஸோ நீங்க இப்படியும் சால்வ் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் டைரக்டா சால்வ் பண்ணேன் அப்படின்னா இது போலையும் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே.